ஆறாத கால் புண்ணுக்கு எப்படி ஸ்டெம் செல் தெரப்பி அப்ரூவ் ஆகிருக்குது, அதற்கு டாக்டர் ராஜ்குமார் போன்றவர்கள் உதவினார்கள் அப்படின்னு சொன்னோமோ, அதேபோல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கும் ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 இருந்தால் அதனை கார்டிலேஜ் ரீஜெனரேஷன் செய்வதற்கு ஸ்டெம் செல் தெரப்பி இந்தியாவில் அப்ரூவ் ஆயிருக்கு. 2022ல் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இதற்கு எந்த மருத்துவர்கள் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா டாக்டர் பவன்குமார் குப்தா என்பவர் ஸ்டெம்பியூட்டிக்ஸ் என்ற ஒரு பயோடெக் கம்பெனியின் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து அவர் தான் இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாவற்றையுமே ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் இந்த கால் புண்ணு ஆறுவதற்கான கிளினிக்கல் ட்ரையல் மற்றும் கிரான்ஸ் டிசீஸ் அதற்கான கிளினிக்கல் ட்ரையல், டயபெட்டிக் அல்சருக்கான கிளினிக்கல் ட்ரையல், இது மாதிரி பல வகையான கிளினிக்கல் ட்ரையல்ஸை ஸ்டெம்பியூட்டிக்ஸ் நிறுவனத்திற்காக நடத்தியவர் டாக்டர் பவன்குமார் குப்தா. அவர் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்காக நடத்திய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இந்தியா மற்றும் மலேசியாவிலும் நடத்தினார். இதன் விளைவாகத்தான் ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக அவர் செய்து முடித்ததன் பிறகுதான் 2022ல் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கான ஸ்டெம் செல் தெரப்பி இந்தியாவில் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை என்னை போல நூற்றுக்கணக்கான ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ் அவர்களுடைய பேஷண்ட்ஸுக்கு ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக அந்த வலியையும் வேதனையும் குறைத்து மீண்டும் அவர்கள் இயல்பாக நடப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்துள்ளது.